ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். யார் இவர்? இவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இவர் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவனாக இருக்கிறவர். தேவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற தேவர்களை பார்க்கிலும் மகா பெரியவர். ஹீ இஸ் அ கிரேட் அண்ட் மைட்டி ஆசம் காட். அவர் பட்சபாதம் பண்ணுகிற தேவன் அல்ல, பரிதானம் வாங்குகிற தேவனும் அல்ல. என்ன வேண்டுமானாலும் தப்பு செய்துவிட்டு காணிக்கை போட்டுவிட்டால் கண்டு கொள்ளாத தேவன் அல்ல. அவர் நீதியுள்ள தேவன், நீதியுள்ள நியாயாதிபதி. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கணக்கு வைத்திருக்கிறவர். நம்முடைய நினைவுகளுக்கும் கூட அவர் அக்கவுண்ட் வைத்திருக்கிற தேவன், அவைகளை விசாரிக்கிற தேவன், எண்ணங்களையும் நியாயம் தீர்க்கிற தேவன் அவர். அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவர். அந்நியன் மேலும் பரதேசியின் மேலும் அன்பு வைத்து அவனுக்கு ஆகாரத்தையும் வஸ்திரத்தையும் கொடுத்து ஆதரிக்கிற தேவன். தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நியாயம் விசாரித்து அவர்களுக்காக நீதி செய்கிற தேவன், அவர்களுக்காக வழக்காடுகிற தேவன். அவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து அவர்களை ஆதரித்து பாதுகாக்கிறவர். ஏன்னா சகல ஜனங்களையும் உண்டாக்கின தேவன் அவர். சகல ஜீவராசிகளையும் படைத்த தேவன். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் அவருக்கே சொந்தமானவைகள். சகரியா மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடி விதவையையும் திக்கற்ற பிள்ளையும் பரதேசியையும் சிறுமியானவனை ஒடுக்காமலும் சகோதரனுக்கு விரோதமாக இருதயத்திலே தீங்கு நினையாமல் இருங்கள் என்று தேவன் சொன்னபடியும் நன்மை இன்னதென்று அறிவித்திருக்கிறேன். நீதியையும் நியாயத்தையும் செய்து இரக்கமானதை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை இல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி தேவன் என்ன செய்கிறாரோ, என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் அவர்களுடைய பிள்ளைகளான நம்மிடத்திலும் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்வோமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனே, விதவைகளை விசாரித்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுத்து ஆதரிக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமா எண்ணாமல் அருவருக்காமல் அவனுக்கு உங்கள் முகத்தை மறைக்காம அவன் உம்மை நோக்கி கூப்பிடும்போது அவனுக்கு பதில் தருகிற தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உம்முடைய குணாதிசயங்களை உடையவர்களாக உம்மை பிரதிபலித்து காட்டுகிறவர்களாக இந்த பூமியிலே வாழ எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.